ஸ்ரீ ரேவா காண்டம் 112ஆம் பகுதி ஆங்கிரச தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் மகா அரசே, ஒருவன் ஆங்கிரச தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது நர்மதையின் வடகரையில் அமைந்துள்ளது மற்றும் எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. முன்னர் ஆங்கிரசர் என்ற பிராமணர் இருந்தார். அவர் வேதங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தார். யுகத்தின் தொடக்கத்தில் அவர் ஒரு மகனை பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார். தினமும் அவர் 3 முறை புனித நீராடினார். அவர் நித்திய இறைவனின் ஜபத்தை செய்தார். அவர் மகாதேவனை வழிபட்டு கிருச்சர சந்திராயணம் போன்ற விரதங்களை கடைபிடித்தார். 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் பரமேஸ்வரன் மகிழ்ந்தார். அவர் பிராமண அங்கிரர்களிடம் அவர்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கேட்குமாறு கூறினார். வேத ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற, விரதங்களை கடைபிடிப்பதில் வல்லவரான, எல்லா சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவரான ஒரு சிறந்த மகனை தருமாறு அவர் மகாதேவனிடம் வேண்டினார். அரசே, தேவர்களுக்கு ஆலோசகராகவும் எல்லா உலகங்களிலும் மதிக்கப்படுபவராகவும் பிராமண மகிமையின் நிரந்தர இருப்பிடமாகவும் அழியாதவராகவும் திகழக்கூடிய ஒரு மகனை தருமாறு வேண்டினார். ஹரன் அவரிடம் இவ்வாறு விரும்பப்பட்ட எல்லா ஞானங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மகன் பிறப்பான், இதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று கூறினார். அவ்வாறு கூறிவிட்டு ஹரன் அங்கிருந்து சென்றார். வரத்தின் காரணமாக அங்கிரசர் விரும்பிய மகனாகவும் வேதாங்கங்களிலும் வல்லுனராகவும் பிருகஸ்பதி பிறந்தார். மகன் பிறந்த பின்னர் ஆங்கிரஸ் அங்கு சங்கரனாரை பிரதிஷ்டை செய்தார். மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட மனதுடன் அவர் வடக்கு மலைக்கு சென்றார். ஆங்கிரச தீர்த்தத்தில் புனித நீராடி சிவனை வழிபடுபவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்திற்கு செல்வார். மகன் இல்லாதவனுக்கு மகன் பிறப்பான், செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் கிடைக்கும். ஒருவன் எதை விரும்பினாலும் அதை அடைவான். 112ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.